வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கீரை சாம்பார். இதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பாலக்கீரை. இதை அரைக்கீரை வச்சு கூட செய்யலாம். ஒரு 1/4 கப் தோரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சிடுங்க. அரைக்கீரையோ பாலக்கீரையோ நல்லா அலசிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பாலக்கீரை. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தோரம்பருப்பு, தேவையான அளவு தண்ணி, சின்ன சைஸ் வெங்காயம் நான் 2 சேர்த்துருக்கேன், மீடியம்னா 1 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன் நான், மீடியமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளி சேர்ப்போம். ஒரு 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன் நான். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள். ஸோ நான் சாம்பார் தூள் தனியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடுங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு மத்து இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா நசுக்கி விட்டுடுங்க. நீங்கள் இதை செய்ய செய்ய தான் அதில் இருக்கிற தண்ணி, தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். நீங்கள் எந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து எடுத்து சூட்டோடைய நல்லா மசிச்சு விட்டுடுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா தண்ணி இப்போ தான் ரிலீஸ் ஆகும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்க்க போகிறோம். நீங்கள் அரைக்கீரை யூஸ் பண்ணாலும் சரி, பாலக் யூஸ் பண்ணாலும் சரி, ஈவன் சிறுகீரையும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம கீரை சேர்த்ததும் அதிலிருந்து மிக்ஸ் பண்ணதும் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு ரிலீஸ் ஆகும். அதனால் தண்ணி தனியாக சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்தா தெரியும், கீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் அந்த கீரை நல்லா சுருங்கி அதிலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். தாளிப்புக்கு இது. அதில் கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகா, 5 பல் பூண்டு தோலோட நசுக்கி போட்டிருக்கேன், ஏன்னா நல்லா வாசமாக இருக்கும் கீரை சாம்பார். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமானதும் நம்ம இதை அப்படியே கீரை சாம்பாரில் சேர்த்துட்டு நம்ம கீரை சாம்பார் ரெடி. இது நான் செய்யும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நான் ஒரு அப்பளமாக சைட் டிஷ் வச்சுக்கலாம்னு நினச்சேன். மழையை பார்த்ததும் இந்த கீரை சாம்பாரோட நல்லா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்ட சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம கீரை சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.